தலையை பிடிங்க. வந்துடலாம். பேச்சு மொத்தம் கரெக்டாக சொன்னீங்க. வேண்டாம், அப்படியே கொண்டு வாங்க மேலே. அதோட கொண்டு வாங்க வலையோட. தலையை பிடிச்சா கொண்டு வந்துடுவோம். சரியான சைஸ்ல சரி போய் பார்த்து போட்டுடலாம். வாழை விட்டா சுத்தும். அப்படியா? ஆமாம், சுத்தம். அவளை அப்படி கையேந்து பிடிங்க. அடிபட்டுருக்குண்ணா. அடிபட்டு அங்கே அடிபடல. அதுக்கு அது வலையில் அறுக்கும்ல வலை. அதில் அந்த நெட்டு அறுக்காமல் இருக்குமா? அதை கத்தி இருக்கு பாருங்கண்ணே. அறுத்துருக்கு மாமா. மலம்பாய் மிளவாயா கத்திரி எடுங்க. இதாக எடுக்கப்படுற வயிற்றில் கிடக்கக்கூடிய வந்துடுமா? நீங்கள் வெட்டி விடுங்க. அதை வச்சு இல்லைன்னா அப்படியே வெட்டி விட்டுறாம கத்தின்னு வெட்டு வந்து தொட தண்டி இருக்காது கொஞ்சம். சைஸ் சரியான சைஸ். ஆப்ரேஷன் சக்ஸஸ். அப்படியே ஃபஸ்ட்டு வெளியே இருக்கலாம் வெட்டி விடுங்க. சும்மா விட்டுட்டா இது நம்மளோட வீட்டில் பைசா வரணும் கொண்டு போகிறதுக்கு. இல்லை அவனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும். இந்த வலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்களா? இந்த அவங்க அப்படியே அதை வெட்டிடுங்க தான். ஒரு ஆமை கிடக்கும். ஆமை பிடிக்கிறதா உள்ளே பேருக்கும் மாட்டிட்டு வசமா. இது பாம்பு, சின்ன பாம்பு. சின்ன பாம்பு ஆமை கொண்டு ஆமாம். பெரியாள் சொல்றது கையில் வயிறு நரம்பு பிடிச்சி இழுத்துருக்கா. கையை அறுத்துருக்கு பாருங்க. அது வந்து போராடி. சரி, இதுல இருந்து அது மீள முடியாது. இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இதில் போடுங்க. அப்படி இது ஏதோ இற இருக்கு போல போனாங்க. டைட்டாக இருக்கு. டைட்டாக பார்த்து எடுக்கணும். பத்தரக்கூடாது. 7 அடி இருக்குமா? 7 அடிக்கு 10 அடி இருக்குண்ணா. 6 அடி 10 அடியில் இருக்கும். 7 அடி இருக்காது. 5 அடி இருக்கும். இப்படி இல்லை. கை மாத்துன்னா சொல்லுங்க. இல்லை உருவுது வேற. அதான் வலை உருவிட்டு தான் இருக்குது. டைட்டாக இருக்கு. பார்த்து பிறகு உடம்புல போட்டுறாம. ஆமாம், சாக்கு அது கீழே கிடக்கு. மஞ்சள் கீழே போட்டுண்டியோ? அப்போ சாக்கும் கயிறும் எடுத்துரு. உடம்புல போட்டுறாம. அப்படியே நேரம் அந்த இதுக்கு மேலே உள்ளதையும் கட் பண்ணி மேல்டால. அப்படி மேல்டாலே கட் பண்ணிங்கன்னா அது பார்த்து லூஸ் கொடுத்துரும். இல்லை, டைட்டாக இருக்குது. பார்த்துக்கோ. இல்லை, மேட்டால் உள்ளது ஃபஸ்ட்டு கட் பண்ணால் மேலே உள்ளதான் முதல்ல கட் பண்ணி எடுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் எடுக்க முடியும். கீழே உள்ளது அப்புறம் வரும். அதுக்கப்புறம் ஆற்றுல இவ்வளோ வலையை போட்டதுனால தான் இது ஒரு இதே ஆச்சு. கண்டிப்பாக இல்லைன்னா பாடு போயிருக்கும். ஆமாம். வாளி இருக்கா? பாத்திரம் இருக்கு. அந்த இருக்கு வழி. தண்ணி கொண்டு வா. எதுக்கு தண்ணி? பாம்பை கழுவ போட்டணும். பிரபு உடம்புல போட்டுறாம. படாது. மெல்ல ஒன்றுனா தான் எடுக்கும். எனர்ஜி இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் டைட்டாக இருக்கு. ஆனால் உயிர் இருக்குல்ல? உயிர் இருக்கு. ஆனால் அசையம் அடிக்காதுங்க. அவங்க பிடிக்க வசமாக பிடிச்சிருக்காங்கல்ல. உள்ள அசைதோ மரத்து வேறு இருக்குல்ல. அதில் இருந்து சாப்பிடாம டயர்ட் ஆயிட்டாரு. மரத்து வேறு இருக்குல்ல. சமையல் பண்ணுவாங்களாம். இங்கே பாரு, மரத்து மூட்டை சமையல் பண்ணும்போது பாம்பு உடம்புலையும் சட்டி வச்சுருவாங்க. அப்படி அசையாமல் இருக்குமா. இது வேறுன்னு நினச்சி வச்சு நெருப்பை போடுவாங்க வச்சா. அப்புறம் தான் அது நெளியுமா. கொஞ்சம் கூட பற்றக்கூடாது. நீங்க பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிக்கிட்டே கை கிட்ட போனோம்னா அங்கே தண்ணி ஊற்று.
பாட்டுங்க